ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயே பாதி காலி ஆயிடும். எங்க பெடிக்கூர் மெனிக்கூர் பண்ணுவாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நாள்ல உனக்கு மேல வரும். வா, சிக்கன் போட்டா சிக்கன் பிரியாணி. நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம டேஸ்ட். அப்படி That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நாம மட்டும் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மக்களே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு லஞ்ச் ரெசிபி செய்யலான்னு இருக்கேன். வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு செய்ய போகிறேன். நான் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. அந்த ரெசிபிக்கு வந்துட்டு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். நல்லா இருக்கும் மாமா. இது நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டியா? இதெல்லாம் சாப்பிடணும். கத்திரிக்காய் வந்துட்டு உடம்புல இருக்கிற இதயத்துக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தி சாதம் தான் இதயத்துக்கு நல்லது சொல்லுவாங்க. கத்திரிக்காயும் நல்லது மாமா. இது சொல்லி சொல்லியே சாப்பிட வச்சுருவாங்க. பிரச்சனை அட எல்லா காய்கறியும் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த ரெசிபிக்கு. ஏதோ பிபின்றாங்க, என்னன்னு தெரியல. ரெசிபி எண்ணெயோடைய அளவு வந்து இது பார்த்தீங்கன்னா தமிழ்ல எப்படி சொல்லுங்க? ரெசிபின்னு. உணவு. அப்புறம் ஓ நீ சொல்லலாம். தெரியல எனக்கு. என்னப்பா ரெசிபினா உணவு தானே? தப்பா சொல்லிட்டேன். அதான் எனக்கே தெரியல. தெரியாம நானும் கேட்டு நானே மாட்டேன். அதுதான் வாய விட. விவரங்கள் சொல்லுவாங்களா ரெசிபிக்கு? என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச உணவுன்னு இந்த அரபுற இங்கிலீஷ் பேசுறவங்க கிட்டலாம் மீனிங் கேட்கக்கூடாது. ஓகே. அது ரொம்ப உணவுன்னா அது வந்து ஃபுட்டு. ரெசிபினா ரெசிபின்னா பார்க்குறேன். சரி, எப்படின்னா பாரு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி உங்க சிலிண்டர்ல மட்டும் எண்ணெய் சீக்கிரமா சூடாயிடுது? ஃபாஸ்ட்டாக வச்சிருக்க அடுப்பு. இதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் எல்லா பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது நீ கண்டுபிடிச்சிருக்கலாமே மாமா நான் என்ன செய்ய போறேன்னு. ஏதோ பிரியாணி வகை தான் நினைக்கிறேன். பட்டை கிராம்பு சேர்த்தாலே அதான். என்னப்பா அது முன்னாடி முக்கியமான ஐட்டம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 4 hours தான் நான் ஊற வச்சேன். விசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் விட்டேன்னா கரெக்டாக இருந்துச்சு. இதுலயே பாதி காலி ஆயிடும். நம்ம போட்ட அப்புறம் எங்கத்துக்கு பிரியாணிக்கு வரும்? என்னப்பா அம்மாவை காணோம் திடீர்னு? ஓ, இங்க இருக்குதா? இப்போ வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த எங்க ஆசைப்பட்டாங்க தெரியல. நீல வாக்கு நீளமாக கட் பண்ணிடணும் மாமா. இதெல்லாம் யாரை பார்த்து சாப்பிடுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டதை சொல்கிறோம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடையை காணோம். இதான் கூட. ஓ, இப்போ வந்து இதை நம்ம நல்லா வந்துட்டு கலக்கிக்கலாம். இது நீ காப்பி வச்சுக்கலாம். கண்டிப்பா நான் வச்சுக்கணும். அது என்ன சேனல் பாருங்க. இவங்கன்றது மரியாதை மாமா. ஓ, கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கலாம். அப்போதான் வெங்காயம் வந்துட்டு சீக்கிரம் வதங்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், எனக்கு திடீர்னு மரியாதை வர மாட்டேங்குது. மாமான்னு கூப்பிடுறேன். அதுவே மரியாதை தான் வச்சுப்போம். அப்போ வந்து பிரஜனை ரவ்வோண்டு சிரிக்க வச்சுப்போம். பேசுப்பா. சிரிச்சிட்டே இருப்பா. அது நான் ரஜினிகாந்த் ஸ்டைல் ஒரு சைடு சிரிக்கிறேன். நான் சொல்கிறேன். வந்துட்டு எங்க ஊர்லலாம் நடந்து வந்துட்டு அவரு கால் வலிக்கும். வலிக்கல. இப்போ அதே மாதிரி ஓட சொல்லுது காலு. அன்னைக்கு கீழே விட்டம் பாரு, உடனே ஓடுறாரு. மழை வந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சு. நீங்கள் சாயந்தரம் விட்டு பாரு, வெயில் அடிக்குதுல்ல. நான் ஒன்று நாயெல்லாம் அங்கே தக்க போயிடுச்சு. எங்க ரோட்ல பார்ப்போம். ரோடு நல்லா இருந்தால் ஒரு இல்லை மொட்டை மாடி கூட இட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பல்லு விளக்கத்துக்கு பேஸ்ட் இல்லைப்பா, ஆயிடுச்சு. இவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ வச்சுக்கிறாங்க. இந்த காமெடி எனக்கு சிரிப்பு வரவில்லை. சரி சரி, இதுதான் சிரிப்பு வரல. ரஜினிக்கு சிரிப்பு வருதுப்பா. எது சொன்னாலும் அவன் சிரிப்பான். அவர் சிரிப்பு ஒரு பயங்கரமா இருக்கும். அந்த சிரிப்பு இப்போ காண என்னன்னு தெரியலையே. என்னப்பா பண்ற? அவர் வந்துட்டு செல்ஃபி கேமரா காமிக்கணும். அப்பதான் பேசுவாரு, ஆக்ஷன் கட்டாரு.
என்ன பண்ணாரு நீங்க நல்லா கடுப்பாயிடுச்சு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணணுமா ஃபேஸுக்கு எங்க பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுவாங்க நீ தான் சொன்ன அது காலுக்கு தான் பண்ணுவாங்க ஃபேஷியல் தான் ஃபேஸுக்கு பண்ணுவாங்க ஆமா ஆரி கல்யாணம் பண்ணும்போது ஃபேஷியல் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பாப்பேன் எப்படிதான் இருக்குன்னு இங்கே ஒரு பியூட்டி பார்லர் இருக்குதுல்ல அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க ஐப்ரோ பண்ணணும் நல்லா மாத்தினார் வேற இல்லை பட்டி டிங்கரிங் பார்க்கணும் கையோட தங்கச்சின்னு சொல்லும்போது எல்லாரும் அப்படி சொல்லணும் அதை விட நீ பார்க்க பாரு அன்னைக்குதான் தெரியும் உன்னோட இது நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் முன்னாடியே போய் முடி வெட்டணும் வந்துடும் 2 வாரமே இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாசமா கல்யாணம் எஸ் ஜனவரி பிப்ரவரி சண்டேல வர்றாங்க ஜாலினால அதையும் ஒரு விளாக எடுத்து போட்டுருவேன் பெரிய விளாகா வருமே அது அது என்னுடைய எவ்வளோ நாள் கனவு ஓ சீக்கிரம் கல்யாணம் நடந்தா குடும்பம் வைக்கணும் நீ வீடியோ எடுக்கணுமே நான் தான் எடுக்கணும் உங்களுக்கு நீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு போனேன் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி உனக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் வீடியோவில் போட்டுக்குவோம் ஓகே ஓகே அப்போ கூட இந்த எலி வண்டி என் கூட இருந்து இறங்காதியா வீடியோ எடுக்க தான் கஷ்டம் அப்போ பசங்களாம் இருக்கும்ல அது கொஞ்சம் லேட் ஆரம்பிச்சு சரி இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு வேலை வரும் உன்னை வதக்க சொல்லுவாங்க இப்படி நீ வதக்கணும் அப்புறம் உங்கள் மம்மிக்கு கேமரா வீடியோ எடுத்து கொடுக்கணும் இந்த வீடியோவை நீயே தான் எடிட் பண்ணி போடணும் இல்லை இல்லை சொல்கிறேன் அவர் வளர்ந்துட்டாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வீடியோ நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ணுறேன் அதை சொல்லி கொடுத்தது யாரு ஆனால் எங்கள் வீட்டுக்காரே சொல்கிறாரு நான் எடிட் பண்ணுறது நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குது அந்த ரெட் கலர்லாம் கீழே பேர் போடுறது தெரியுமா அது ஒயிட் கலர்லேயே போடுறது நல்லா இருக்கும் ரெட்டாக போடாமல் வெறும் ஒயிட்டாக போடுறான் சூப்பராக அந்த வீடியோலேயே அழகாக இருக்கும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கும் லைட்டாக தெரியுற மாதிரி பண்ணிக்க அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு இந்த தாம் லைஃப்னு வைக்கிறது தெரியுமா அதுவும் வந்து அப்படியே ஒயிட் கலரில் மாற்றி நான் ஒரு ஃபாண்ட்டை சொல்கிறேன் அது வச்சுக்கோ அது வச்சுன்னா இப்போ வந்துட்டு இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நாத்தனார் கொஞ்ச நாள் ஒரு சமையல்ல விஜய் சொல்ற மாதிரி எல்லா காய்க்கும் ஒரு பேர் வச்சு அதுதான் நானே சொன்னேன் சமைக்கலாம் சரியா எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்கோ வாழைக்காய்க்கு வந்து அக்கா அது பச்சை மிளகாய்க்கு வந்து நாத்தனார் காரசாரமாக இருப்பாங்களா நாத்தனார்லாம் நீ உங்கள் அண்ணன் ஒய்ஃபுக்கு நாத்தனார் தான்ல அப்படின்னா நீ தான் காரணம் பச்சை மிளகாய் சொல்கிறேன் இந்த காலத்துலையும் இருக்கிறாங்க இந்த மாதிரி நாத்தனார் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா என்ன ஆச்சி பிரியாணி மசாலாவா எம்டியா ஐ மாதிரி இருக்குது கட் பண்ணி வச்சுல்ல எம்ஐயா இதுதான் ஆச்சி கரம் மசாலா கரம் மசாலா இல்லை நம்ம கிட்ட ஆயிடுச்சு அதான் நான் அரைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் பிரியாணி சாப்பிட்டு எத்தனை நாள் வயிற்றுல போகுதுன்னு தெரியல சாப்பிட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லு பாரு அம்மாவுடைய கைப்பற்ற என்னமோ அப்பா தெரிஞ்சுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸா அப்பா தெரிஞ்சுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸா வெள்ளைக்கடலையே சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ கடலையில் 1/2 கிலோ கடல் தான்ப்பா இருக்குது 1/2 கிலோ எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாம் வயிற்றுக்கு போயிடுச்சு போல இது இன்னொரு ஐடியா நினைக்கிறேன் நீயே யோசிச்சு பண்றேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் கிடையாது சீரக சம்பாவா நம்ம வீட்டு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம் சுத்தமான பசு தயிர் ஒரு அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல அவர் இவர் இல்ல பேர் சொல்லுங்க சோனியா காந்தி அவங்க புள்ள இருப்பார் ராகுல் காந்தி அவர் வந்தாரு தெரியுமா அவர் இது தயிர் எப்படி தெரியுமா சொல்லுது தயிர் நல்லா அழகா சொல்லுவார் பாத்துறியா அந்த வீடியோ அந்த சேனல் டெவலப் ஆகி எங்கேயோ போய் நிக்குது எனக்கு ஒரு டவுட் தெரியல மிஷின் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு அரைப்பாங்க இவங்க தனியாக அரைச்சி அனுப்புவாங்க என்னன்னு தெரியல
என்னத்த சொல்றது? என்னத்த சொல்லுது? அங்க உழவு இருக்கு எடு. உழவுனா கூட இல்ல அரிசி அளக்குமே அங்க. அதுவா? உழவுக்கு எது எடுக்க இல்லாத அப்ப கரெக்டா. அது பேர் உழக்கு இல்ல அரிசி. இதுதானே ஒழுக்கு. ஒழுக்கா? வழக்கு. வழக்குன்னா என்ன இது? வழக்கு. அது பேர் வந்து நாங்க மாகாணின்னு சொல்லுவோம். நாங்க வழக்கு சொல்லுவோம், படி சொல்லுவோம், மாகாணி சொல்லுவோம். எப்படி ஒரு நாள் தூக்கம் வந்து சிவருக்கு ஆனா தூங்க மாட்டேங்குது. என்ன நீ விட்டு போயிட்டு வேலைக்கு போகக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, குளிக்க போகக்கூடாது. இப்போ இதில் வந்துட்டு 2 கப்பு நான் அரிசி எடுத்தேன். 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அரிசி வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த ரைஸ்ல தான் செய்யறேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி. கையில ஏதோ பலப்பலன்னு இருக்குது. தம்பியோடைய குருமாத்து சுடு தண்ணி மெதுவா ஊற்றணும். மெதுவா அப்படியே வலிக்காத. குருமாத்தெல்லாம் பலமாகுதுப்பா. என்ன பண்ணலாம்? என்னதான் பண்ணும் உனக்கு? கை ஒன்றா சேர்த்து பிடிக்கூடாதான். ரொம்ப பண்ணுறப்பா நீ. நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டாரு. இவர் வேற சாயந்தரம் வரும்போது ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆமாம், உப்பு கம்மியாக இருக்கு. ஆல்ரெடி வயிறு வீங்கி போய் கிடக்குது. நீ லைட்டாக காரம் போட்டுனா எங்கள் அம்மா காரம் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வயிறு உப்பு சும்மா இருக்குதுன்றோம். இல்லை இல்லை, இது கம்மியாக தான் இருக்குது கரெக்டாக. தம்பிக்குமே காரம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கூடாதுல்ல. 3 கப்பு தான் தண்ணி ஊற்றிடணும்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். எங்கே ஊற்றி? குக்கர்ல. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இவங்க கொதிச்சாங்கன்னா நம்மளுடைய ரைஸை சேர்த்து சூப்பராக சன்னா பிரியாணி ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு பிள்ளைங்க. தெரியுது தெரியுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கண்ணு தெரியுதா. நெய் வாங்கிட்டு வாங்கம்மா. ஹோம்மேட் நெய்யும் காலி ஆயிடுச்சு. ஹோம்மேடு நெய் வந்து பட்டர் இருந்தால் தான் ஹோம்மேடு நெய் ரெடி பண்ண முடியும். ஹோம்மேடு நெய்யா? ஹோம்மேடு. அதுதான் நீ ஹோம்மேடு இல்லையா? ஹோம்மேடு தான் சொன்னேன். நான் வேணா அந்த பட்டர் வாங்கி விட்டா. சரி சரி, அது வாங்கினா ஈஸி தானே உனக்கு? இது வந்துட்டு பாலில் வெண்ணெய் கொஞ்ச நாள் ஆடை எடுத்து வைக்கணும். அப்போதான் வந்துட்டு கொஞ்சமாதிரி நெய் கிடைக்குது. கொஞ்சோண்டு கிடைக்கும். இது பட்டர்னா முழுசாக கிடச்சிடும்ல, அப்போ அதே வாங்கிக்கலாம். ஒரு நெய் டப்பா வாங்கினேன்னா 6 கிலோ நெய்யை 500 சில்லற வரும். இதுனா 270 ரூபா தான் ஒரு பட்டரு. அப்படியே ஊருக்குனா நெய் ஆகிடும். ஷேவிங்ஸ் பண்ணணும். எப்படி? ஆனால் கையில் ஒன்றுமே இருக்காது மாத கடைசியில். அது பேர் தான் சேவிங்ஸ். அது கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகிறவங்க தான் வளையல் வாங்கணும். நீ ஏன் வாங்கணும்? கை முழுக்க அந்த கோல்டு கலரில் இருக்கும். வாங்கி தரேன். அது என்னமோ உண்மைதான். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கூட அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க பத்தியா, நீயே இவ்வளோ அலப்பறை பண்ணுறனா? இன்னும் கார்த்திகா இருக்குது. அந்த இதுக்கு நீ ஆனால் முன்னாடியே அங்கே போனா தான் கரெக்டாக இருக்கும். 11ஆம் தேதி இப்போ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம்னா நம்ம 10ஆம் தேதியே போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதான் தம்பி, இது அதான் நான் சொல்கிறேன் கேளு. அங்கே நான் என்ன சொல்கிறேன், அங்கே போனால் உங்கள் தாய் இருக்கிற வரைக்கும் எங்கே போவேன். அதோட அண்ணன் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி தான் போவேன். எல்லா பொண்ணுங்க அதான் வாழ்க்கை. என்ன சொல்கிறப்பா? தண்ணி வந்துட்டு கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பொண்ணாக பிறந்தா அம்மா வீட்டையும் பார்க்கணும், புருஷன் வீட்டையும் பார்க்கணும். அதே புருஷனாக பிறந்தா அவரும் எல்லாம் 2 வீட்டையும் பார்க்கணும். காதை ஏன் கொடுத்து கேட்குற? நீயே வச்சுக்க. காதில் ஒன்று தொங்குது, காதுக்கு மேலே ஒன்று தொங்குது, மூக்கில் ஏதோ மினுக்குது. என்ன மூக்குத்தி அது தனியாக அது மட்டும் மினுக்குது.
ஓஹோ சொல்லிதா ஜொலிக்குது அதான் வீடியோவில் சேர்ந்து தனியாக. அதுதான் போட்டது. ஓஹோ இதுதான் வந்துட்டு ஒரு பழமொழியாம். என்னது? இந்த விஜய் அண்ணன் சொல்லிங்கண்ணா போர்வை போத்திக்கிச்சான் குக்கரை கோத்திக்கிச்சான் ஏதாவது சொல்லுவான். அடிக்கடி இந்த டைலாக சொல்லுவான். எதுக்கா என்ன அதுக்கு பழமொழி என்ன அர்த்தம்? அலப்புற பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணி நக்கி பார்ப்போம். காரம் போதுமாண்ணா? ஓகே தான். போதும், நீ சாப்பிட்டா உனக்கு போதும். இல்லை இல்லை பரவாயில்ல, இவனை கையில் வச்சு டேஸ்ட்டு பார்க்க முடியாது. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தியா? என்னென்ன கலர் இருக்குது பாரு, 7 கலர் தெரியுதா பாரு. ஒரே கலர் தான் தெரியுது, சிவப்பு கலர். நீ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கீழே விட மாட்டுதுப்பா. நெய் வயசு சேர்க்குறாங்க. ஆயிடுச்சு. என்னப்பா உனக்கு தான் அந்த சாப்பாடு, உனக்காக தான் செய்கிறேன். என்னப்பா பண்ணுற ரச்சனா? நெய் டப்பா வச்சு விளாடுறியா? பாரு உங்க அப்பாவுக்கு 3 மனசுனா உனக்கு 5 மனசுன்னு 30 மனசு பாரா. திடீர்னு பார்த்து அழுகுறாரு, செய்கிறாரு. என்னை பார்த்து எப்படி ஒரு 3 மனசு சொன்னாருன்னு தெரியல. 3 குணம். 3 குணம். என்னண்ணா குணம் கேட்க வேண்டியது தானே? நல்ல குணம். இது வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஓகே, நீ முடிச்சுட்டு சொல்லுங்க. இது ரெடி ஆகட்டும். ஓகே. பிரேக். என்ன பண்ணுறீங்க? அப்பாவும் பிள்ளையும்? ஓ, வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே, அந்த வேலை செய்கிறீங்களா? இதில் இருக்கிறதெல்லாம் உங்கள் துணி தான் போல, அதை செய்கிறீங்க. ஐயோ, சோறு போட மாட்டோமா? எப்படி சொல்கிற பிரச்சனை? உங்கள் அப்பா வேலை வேக வேகமா துவைச்சிட்டாரு. கையால் துவைச்சிங்களா? கையில் துவைக்கிறதெல்லாம் சக்தி கிடையாது. மாமியார் வீட்டில் ஓசில் இது வாங்கி கொடுத்தாங்களா? என்ன அது? நைட்டை பொண்ணுன்னு வந்து பார்க்குறாரு பார்த்தியா? வாசனையாக இருக்குதுல்ல, அது வேற மூடிச்சுன்னா வந்து வேற திறந்து காட்டு. அங்கே பாட்டு போடுது, அதை விட்டுட்டு இங்கே வந்து வெயிலில் சுற்றி கிடையாது பாரு. கருப்பு சட்டையை போட அந்த சட்டையை தூக்கி போட்டுருக்காமா எடுக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ஒன்று ஜோசியம் பார்த்து சொல்லிட்டு அடுத்து தூக்கி போட்டுடலாம். ஒன்று காசு மரத்தில் தானே வைக்கிது. ஒரு மரம் இருந்தால் சொல்லலாம் எங்கேயாவது. நீ தான் ஒன்று வைக்கணும், உருவாக்கணும். வாங்கி நட்டு சட்டை பார்த்தா புதுசாக தான் இருக்குது. வேற யாருக்காவது கொடுத்துட்டு போ. கீழே தூக்கி போட்டால் வேஸ்ட்டு தானே. ஆனால் போகி வருது இல்லை? ஒரு பேண்ட் வாங்கி சட்டையை கொடுத்துருக்காங்க. போகி வருது இல்லை? இல்லை நம்ம எங்கேயா அந்த குறவெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க சட்டை ஒழுங்கான சட்டையே இருக்காது. அவங்க கிட்ட கூட எடுத்து போய் கொடுத்துடலாம். அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தோம்ல அந்த மாதிரி. நல்லா போடு, காயணும். வெயிலே இப்போ ஏதோ அத்தி பூத்த மாதிரி வெயில் காயுது. நேற்றுலேருந்து மழை. இதுலேயும் வேற ஒழுங்கா எப்படி போடுறது? நல்லா பிரித்து அப்படியே 2 கிழிச்சுதான் போடணும். போடு. நாளைக்கு சட்டை இல்லாமல் விநாயகர் தொப்பையை காட்டின்னு வேலைக்கு போ. ஏய் பிரச்சனை சரிமிலா, இதெல்லாம் காஞ்சிச்சு எடுத்துக்கிறியா? இன்னும் கொஞ்சம் காயட்டும். நல்லா மொறுப்பாயிடுச்சு. மொறுன்னு காயணும். இந்த ஒண்ணுக்கு துணியா எடுத்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வா இன்னும் அம்மா சொல்ல மாட்டேன், நான் சொல்லிட்டேன்ல. நீ சொல்லிட்டல. வாசனையா இருக்கு மாமா. சளி கண்டி அடி. அதுவும் நானே தான் எடுக்கணும். இப்படி இருந்து இப்படி போய் இப்படி இருந்து இப்படி போய் அம்மாவுக்கு முடி வளர்ந்துச்சுப்பா நீட்டா. ஃபங்கு வளருது பா. பல வருஷம், 1 வருஷம் ஆக போகிற முடி வளர்ந்து. முடி இதாகில 1 வருஷமா. அப்பா எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுறாங்க. 1 வருஷம் ஆகல, 6 மாதம் தான் ஆகுது. 6 மாதம். அதுதான் 1 வருஷம். 6 மாதம் தானே ஆகுது. மாதம் 12ஆம் தேதி அடித்தோம். தேதிலாம் ஞாபகம் வச்சிருந்தேன் பற்றி நான். பால் போய் சூப்பரா இருக்கு மாமா. இவனுக்கு வேற வாயில இருந்து எச்சி ஊத்தினே முழுங்க மாட்டாங்க. இது பேஷ் ஒன்று
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பகவாட்டத்தில் சன்னா தால் பிரியாணி அப்படியே எடுத்து மொத்தமா கொட்டிட்டு கிளற வேண்டியது தானே. ஏன்னா சுடுது. இப்போ ஒரு டைலாக் சொல்கிறான். ஆனால் அம்மா பாரு உடனே இது சொல்லிடுவாங்க. கடை போட்டுடலாம்டா பிரச்சனை. அப்பாவுக்கு வேலை போனாலும் பிரச்சனை இல்லை. பிரியாணி விற்றுட்டு வந்துடும். காலையிலேயே நம்ம பிரியாணி விற்றோமா காசை வசூல் பண்ணோமா அவ்வளோதான். டெய்லி 1000 rupees லாபம். ஒரு தள்ளுவண்டி மட்டும் வாங்கி கொடுத்துருமா? வாங்கிடலாம். அதிலே ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடலாம். தமயந்தி ஃபுட் ஸ்டால். இதில் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி. வாசனை தமி மூக்கில் போய் வெளியே வருது. வெங்கடேஷ் பட்டா அரோமா நல்லா வருது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாசனை இது தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சன்னா பிரியாணி, சன்னா டால் பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடி. காமிச்சிட்டேன் முன்னாடியே செஞ்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட வேண்டியதான். குளிச்சுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். உனக்கு மட்டும் பரிமாறேன் சரியா? நீ சாப்பிட்டுடு. ஓகே. உங்களுக்கு லஞ்ச் கழுவி. ஓகே. நான் சாப்பிட்றதோட இவங்க சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குது? சாப்பிடுங்க. நிஜனா அம்மா செஞ்சது எப்படி இருக்கு? வாயில் என்ன வச்சுக்கிறோம்? கடலை சாப்பிட்றதா நல்லா தான் இருக்கு டேஸ்ட். சாப்பிடாமலே சொல்கிறேன். சொல்லு சாப்பிடு எப்படி இவங்க எச்சி கையில் ஊட்டக்கூடாது சொல்லிக்கிறேன்ல. நீ சாப்பிடு. அந்த சோறு பூரா அவனே சாப்பிட மாட்டான். ஒரு ரூபா ஊட்டிட்டு அப்படிதான் ஏன் போவார் மேலே. இல்லைன்னா அப்படியே உட்காந்து இருக்கு. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அந்த இது கூட அந்த தொட்டுக்க வச்சுக்கோ. இதுனா சிக்கன் இதுவா பீஸ்? சிக்கன் பீஸ் தான். யூடியூப்ல இப்படிதான் சொல்லுவாங்க. நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம டேஸ்ட். அப்படியா? இந்த இந்த கத்திரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே அரோமா அப்படியே அழகாக வந்துருக்குதுங்க. அரோமாவா அப்படி சொல்லுவாங்க யூடியூப்ல. ஆனால் இது நல்லா இருக்குது. பச்சடி வச்சு சாப்பிட்டு பிரியாணி டேஸ்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மழை டைம் இல்லைன்னா ஆனியன் பச்சடி எல்லாம் சூப்பராக இருந்துருக்கு. இதுவும் நல்லா இருக்குது. அதையும் கூட வச்சு வச்சு சாப்பிட. அப்புறம் அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். கண்டுபிடிச்சிட்டியா? பின்ன ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா? அதில் நான் எள்ளெல்லாம் போட்டு அப்படியே அரைச்சி கத்திரிக்காய் அப்பையிலேருந்தே சாப்பிடும். இல்லை இனிமே சாப்பிட்டு நல்லது. எல்லாமே சாப்பிடணும். வயசாகுதுல்ல, அனைத்தும் சாப்பிட்டா தான் உடம்பு சீராக வைக்கும். 18 வயசு தான் ஆகுது. சின்ன வயசு தானே? 18 வயசு ஆகுது. இவ்வளோ தாடி மீசை அது முடி வளர்த்து அதிகம். சைடில் வேற மினுக்குது. அது வந்து ஃபேஷன். ஏய் நீ சாப்பிடு. அம்மா செஞ்சது சாப்பிடு எப்படி இருக்குன்னு. அது இப்போ சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே இது ஏன்ட்டுன்னு கிடப்பான். நல்லா இருக்குல்ல. டெய்லியும் வித்தியாசமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். கார குழம்பு வைக்கலாம் பார்த்தா உனக்கு பிடிக்காது. ஸோ அதான் இது. கார குழம்பு வச்சா முட்டை வருது. இல்லைன்னா 65. கார குழம்பு 65. அப்போதான் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி அப்போ வாங்கிட்டு வாங்க. ஏலக்காய் தெரியுமா? இதை வந்து வெறும் வாயில் போட்டு மென்னு வச்சுங்க, அந்த வாய் வந்து வாசனையாக இருக்கும். ஸ்மெல் அடிக்கும். அப்போ அதை சாப்பிடு. தூர போட்டாரு. இதை போகும்போது வாயில் போட்டு. சரி அப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்குல்ல நான் செஞ்சது? ஒன் தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுன்னா நல்லா இருக்கும். நம்மளுடைய லஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? மாமா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அழக்கூடாது. இங்கே பாரு. இந்தா இங்கே வா. இந்தா ஹாய் சொல்லு. ஹாய். இந்தா ஆகாது. நல்லா இருக்கா? சூப்பரா.
சன்னா டால் பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. செந்தா செந்தா நல்லா இருக்கா? சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளையாட பார்க்கலாம். டாடா பாய்.